ஒரே தேர்தலில் ஒரு புதிய கட்சி, 1 கோடி வாக்குகள். இது சாதாரண அரசியல் அல்ல, இது ஒரு மக்கள் நகர்வு. ஆனால் இன்றிரவு மற்றவர்கள் கேட்காத ஒரு கேள்வியை ஆர்பிஸ் தரவுடன் கேட்கிறது. 1 கோடி வாக்குகள் எத்தனை இடங்களாக மாறும்? விஜய் அடுத்த முதல்வராக உருவாகிறாரா? நான் மாயா, இது ஆர்பிஸ் நெட்வொர்க், இது விஜய் டிஸ். இன்றைய ஆர்பிஸில் டிவிகேவின் 1 கோடி வாக்குகள் யார் கொடுத்தார்கள்? பரவலான வாக்குகள் ஏன் சீட்டுகளாக மாறாது? 2.28 கோடி முதல் முறை வாக்காளர்கள் விஜய்க்கான மறைமுக பலமா? டிவிகே உண்மையில் வெல்லக்கூடிய தொகுதிகள் எவை? கிங்மேக்கர் கணக்கு ஆர்பிஸ் தரும் எச்சரிக்கை. டிவிகேவின் 1 கோடி வாக்காளர்கள் யார்? ஆர்பிஸ் தரவு காட்டுவது எஸ்சி வாக்காளர்களில் 42%, எஸ்டி வாக்காளர்களில் 47%, டிவிகேவுக்கு நகர்ந்துள்ளனர். இவை பாரம்பரியமாக டிஎம்கே மற்றும் விசிகேவின் பலமான வாக்கு கோட்டைகள். அந்த கோட்டைகள் இப்போது குலைகின்றன. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற நகரங்களில் 18 முதல் 34 வயது இளைஞர்கள் பெருமளவில் விஜய்க்கு திரும்பியுள்ளனர். மேலும் 2.28 கோடி முதல் முறை வாக்காளர்கள் வேறு எந்த கட்சியும் உருவாக்காத உணர்ச்சி அலைவுடன் டிவிகேவை நோக்கி நகர்ந்துள்ளனர். இது வெறும் வாக்கு வங்கி அல்ல, இது இப்போது தேர்தலின் உண்மையான கணிதம். தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் முறை. ஒவ்வொரு தொகுதியிலும் அதிக வாக்கு பெற்றவர் வெற்றி. மாநிலம் முழுவதும் பரவிய வாக்குகள் நேரடியாக சீட்டுகளாக மாறாது. டிவிகே 234 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஆனால் இது 50 வருட பூதமைப்புள்ள கட்சி அல்ல. ஒவ்வொரு கிராமத்திலும் வேர்பதித்த அமைப்பும் இல்லை. உள்ளூர் முகம் கொண்ட வேட்பாளர்களும் எல்லா இடத்திலும் இல்லை. முன்னுதாரணம் என்டிகே. ஒவ்வொரு தேர்தலிலும் 6 முதல் 7% வாக்குகள். ஆனால் இதுவரை ஒரு சீட்டும் இல்லை. ஏன்? வாக்குகள் ஆழமில்லாமல் பரவியதால். டிவிகேக்கும் அதே கணித சவால். 1 கோடி வாக்குகள் 20 முதல் 35 சீட்டுகள் வரை மட்டுமே தரக்கூடும். உணர்ச்சி உண்மை. ஆனால் தேர்தல் முறை பரவலை அல்ல, ஆழத்தைதான் பாராட்டும். 2026இல் தமிழகத்தில் 2.28 கோடி முதல் முறை வாக்காளர்கள். இது மாநில வரலாற்றிலேயே மிகப்பெரிய புதிய வாக்காளர் களம். இதுதான் அனைத்து எக்ஸிட் போல் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய சிக்கல். முன்பு வாக்களிக்காதவர்களின் மனநிலையை பழைய தரவால் அளவிட முடியாது. இந்த முதல் முறை வாக்காளர்களில் 60% டிவிகேவுக்கு சென்றிருந்தால் அது 1.37 கோடி புதிய வாக்குகள். அதிலும் நகர மற்றும் அரைநகர தொகுதிகளில் இந்த வாக்குகள் திரளாக இருந்தால் 5,000த்திற்குள் வெற்றி வித்தியாசம் உள்ள பல இடங்கள் தலைகீழாகலாம். 2026இன் வைல்ட்கார்டு விஜய் அல்ல. முன்பு ஒருபோதும் வாக்களிக்காத அந்த புதிய டிவிகே எங்கு உண்மையில் வெல்ல முடியும்? ஆர்பிஸ் அதற்கான தொகுதி வரைபடத்தை தயாரித்துள்ளது. சென்னை 13 முக்கிய நகர தொகுதிகள். டிவிகேவின் மிக வலுவான போர்க்களம். இங்கே 4 முதல் 6 வெற்றிகள் சாத்தியம். கோயம்புத்தூர் வளையம் இளைஞர் ஆதரவு அதிகம். 2 முதல் 3 இடங்கள். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர். அதிர்ச்சியளிக்கும் டிவிகே நுழைவு. 3 முதல் 5 இடங்கள். தென் தமிழகம் மதுரை, திருநெல்வேலி. மும்முனை போட்டி. 4 முதல் 6 இடங்கள் டிவிகே கைப்பற்ற வாய்ப்பு. மொத்த நிஜமான கணிப்பு 20 முதல் 35 சீட்டுகள். அதிகாரத்திற்கு போதாது. ஆனால் ஆட்டத்தை இப்போது தமிழக அரசியலை தலைகீழாக்கக்கூடிய கணக்கு. மெஜாரிட்டி மார்க் 118. டிஎம்கே கூட்டணி 90 முதல் 115 இடங்களில் நின்றுவிட்டால் அவர்கள் ஆட்சிக்குத் தேவையான எண்ணிக்கையை எட்ட மாட்டார்கள். அதே நேரத்தில் டிவிகே 20 முதல் 35 இடங்கள் எடுத்தால் விஜய் முதல்வர் ஆசனத்தில் உட்காராமல் தமிழகத்தின் அரசியல் சமநிலையை கட்டுப்படுத்தும் கிங்மேக்கராக மாறலாம். பொறுப்பில்லாத அதிகாரம். அதுவே மிகப்பெரிய அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இன்னும் ஒரு சிக்னல் ஆர்பிஸ் கண்டுபிடித்துள்ளது. மற்றவர்கள் பேசாத ஒன்று. தமிழகத்தில் 6.1% கிறிஸ்தவ மக்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வேலூர், சென்னை முக்கிய குவிப்பு. வரலாற்றாக இவர்களில் 80%த்திற்கும் மேல் டிஎம்கேவுக்கு வாக்களித்துள்ளனர். ஆனால் விஜய் வெளிப்படையாக கிறிஸ்துவர், தேவாலய பின்னணி, பக்தி வெளிப்பாடு. ஓர்பிஸ் மதிப்பீடு 2 முதல் 3% கிறிஸ்தவ வாக்கு டிஎம்கேயிலிருந்து டிவிகேவுக்கு நகர்ந்திருக்கலாம். இது நெருக்கமான தொகுதிகளில் 8 முதல் 12 இடங்களை மாற்றக்கூடிய அமைதியான சாய்வு.
ரசிகர்கள் உண்மை, வாக்குகள் உண்மை, இயக்கம் உண்மை. மே 4 கணிதமும் அதையே ஒப்புக்கொண்டதா என்பதை சொல்வது.